ஞாயிறு பட்டிமன்றம். தலைப்பு சிறந்த பொழுதுபோக்கு சின்ன திரையா வண்ணத்திரையா. எனக்கு முன்னாடி ஒரு தங்கச்சி பேசிட்டு போனான். ரொம்ப வீரமா ஆவேசமா என்னென்ன பேசணுமோ எவ்வளோ பேசணுமோ அவ்வளோத்தையும் பேசிட்டு போனான். ஒன்றும் இல்லை, தங்கச்சி சொன்னாங்க, டிவியில் பார்க்கறதெல்லாம் வேஸ்ட்டு, நாங்கள் தேட்டரில் போய் படம் பார்த்தாதான் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ன்ட்டு. அக்காவை பட்டிமன்றத்துக்கு கிளம்பி வர்றதுக்கு 10 மணிக்கு வாமான்னு கிளம்புறாங்க. இந்த பட்டிமன்றம் பேசுறதுக்கு இவ்வளோ மேக்கப் போட்டு சாரியை தேடி கட்டிட்டு வராங்க. அதே தான் சினிமாவுக்கு போனோன்னா, எங்கள் வீட்டுக்கிட்ட ஒரு அக்கா புதுசாக கல்யாணம் ஆனது சினிமாவுக்கு போகுது. இருக்கிறதுலே புது பட்டுப்படவை, இருக்கிற நகையெல்லாம் வாரி மாட்டிட்டு என்னவோ திருவிழா கோலத்தில் இவங்க தான் டான்ஸ் ஆடுற மாதிரி ஒரு கொலுசு வேற, ஜல்லு 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 ஜல்லுன்னு ஒரு கொலுசு. இத்தனையும் மாட்டிட்டு சினிமாவுக்கு போகுது. நைட் ஷோ வரப்ப எல்லாத்தையும் அத்துட்டான். இதுதான் உங்க சின்ன திரையா? என்னங்க உங்க வண்ணத்திரை பண்ணிடுச்சு? எங்க சின்ன திரை கம்ஃபர்டபுளா வீட்டில் உட்காந்துக்கிட்டீங்க. வீட்டில் உட்காந்து உங்க கையிலேயே ரிமோட்டு, நீங்க ஆட்டி படைக்கலாம், உங்களுக்கு என்ன தேவைன்றதை கொடுக்கலாம். இவங்க சொன்னாங்க, ஒன்றும் இல்லை நடுவர்களே, ஒரே ஒரு நிமிஷம். பட்டிமன்றம், இந்த பட்டிமன்றம் லட்சக்கணக்கான மக்கள் பார்க்குறாங்களே, சின்ன திரையிலையா வண்ணத்திரையிலையா? பட்டிமன்றம் சின்ன திரையில தாமா. ஞாயிறு பட்டிமன்றத்தை இத்தனை லட்சக்கணக்கான மக்கள் பார்ப்பது சின்ன திரைனா இதுதான் வின் பண்ணிடுச்சு. அவ்வளவுதான், பட்டிமன்றமே முடிஞ்சிருச்சு நடுவர் அவர்களே. ஒண்ணுமே இல்லை. 50 வருஷத்துக்கு முன்னாடி பொம்பளைங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க மத்தியான நேரத்துல? சொல்லுங்க நடுவர்களே. ஒரு 50 வருஷம் 20 30 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் மத்தியான நேரத்துல பொம்பளைங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க? சாப்பிட்டு தூங்குவாங்கன்னு நினைக்கிறேன். இப்ப எல்லாம் பொம்பளைங்க என்ன பண்றாங்க தெரியுமா? இப்ப என்ன பண்றாங்க? அஞ்சரை பெட்டிய பார்த்துட்டு விதவிதமா சமைச்சு கொடுக்குறாங்க. இத சொல்லி கொடுத்தது எங்க? சின்ன திரை. எங்க சின்ன திரையை பார்த்துதான் எனக்கு விதவிதமா சமைக்க கத்துக்கிட்டாங்க. தோ அந்த அக்கா உட்காந்துருக்காங்களே, அவங்க பார்க்கல போல இருக்கு, சமைக்க தெரியாது. அக்கா நாளையில இருந்து பாருக்கா, அஞ்சரை பெட்டி பாருங்க, அப்புறம் சமைக்க தெரியும். இவ்வளவு நல்ல நல்ல விஷயங்களை எத்தனை கொடுத்துருக்கு. சமைக்க சொல்லி தராங்க, அழகு குறிப்பு சொல்றோம், நாட்டுல நடக்கிற செய்திகளை தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? வீட்டுல உட்காந்த இடத்துல பாக்குறீங்க, எங்கேயோ நிலநடுக்கம், உடனே பிளாஷ் நியூஸ் கீழே வருது இல்ல? நீங்க தியேட்டர்ல 3 மணி நேரம் உட்காந்துருக்கீங்க, அந்த தியேட்டர்லயே குண்டு வெடிச்சா கூட உங்களுக்கு தெரியாது ஐயா. பிளாஷ் நியூஸ் போட போறானா, குண்டு வச்சிருக்கிறோம் ஏந்து ஓடுங்கன்னு வீட்டுல உட்காந்துருக்கவங்களுக்கு தெரிஞ்சிடும். என்ன பேச முடியும்? இப்ப இந்த பொழுதுபோக்குன்னு எடுத்தாச்சு. பொழுதுபோக்குல எல்லாருமே சேர்ந்து வருவோம். இப்போ குழந்தைங்களை எடுத்துக்கோங்க. எந்த குழந்தைங்க சினிமா போயிட்டு சந்தோஷமா இருக்கேன்னு 3 மணி நேரம் அவன் சீட்ல உட்காந்தா அவனுக்கு சீட் ஹைட் எட்டாது. முன்னாடி உட்காந்துருக்கவன் தலை மறைச்சிரும். இங்க அம்மாவும் அப்பாவும் படம் பார்ப்பாங்க, அவன் தலைவலின்னு செல்போனை நோண்டி கேம் விளையாடிட்டு இருப்பான். படம் எடுக்கிறான். படம், ஏய் நீ ரொம்ப அழகா இருக்கிற, அதை பொண்ணை கூப்பிட்டு மிரட்டி விடுவாங்களாம். தலைப்புங்களை பாரு, திருட்டு பயலு, திருடா திருடி, ஓடி போடலாமா? என்னடா படம் பேரை பாருங்கயா, ஒரு பேராவது நல்லா இருக்குதா? இதெல்லாம் ஒரு படம் பேரை வச்சுட்டு இதை இவங்க வேற பெருசா சொல்லிட்டு இருக்காங்க. சினிமாக்கு போறதுக்கு இவங்க பண்ற அலும்பல். இதுல இந்த கை குழந்தைய வச்சுட்டு சினிமாக்கு போயிருப்பாங்க, பாத்திருக்கீங்களா நடுவர்களே? இதுல இந்த கை குழந்தைய அவனை தூக்கிட்டு சினிமாக்கு போவாங்க. கை குழந்தைய தூக்கிட்டு அவன் என்ன பண்ணுவான்? போய் உட்காந்துருவாங்க, அமைதியா இருப்பான். ஸ்கிரீன் போடுவாங்க, அமைதியா இருப்பான். பேரு போடுவாங்க, ரொம்ப ரொம்ப அமைதியா இருப்பான். படம் முதல் சீன் ஆரம்பிப்பாங்க, ஒரு அலறல். உடனே அந்த குழந்தை அழுதுங்க, நீங்க கொஞ்சம் தூக்கிட்டு போங்க. அதான் கூட ஹஸ்பண்ட் வந்திருப்பாருல, தூக்கி வச்சுட்டு வாடாராசன் வெளில போய் நிற்பாரு. அழுகை நிறுத்திடுவான், உள்ள வந்து உட்காருவாரு. 2வது சீன் வரும், திருப்பியும் ஆரம்பிப்பான், வெளியில போய் நிக்கலாம். இப்படியே அந்த கூட்டு வந்த புருஷமாரெல்லாம் பார்த்தா வாசல்ல நின்று குழந்தைய தாளாட்டிட்டு இருப்பாங்க. உள்ள பொம்பளைங்க எல்லாம் உட்காந்து படம் பார்த்துட்டு இருக்கோம். இதுல உங்களுக்கு பெரிய பொழுதுபோக்கு வந்துடுதா? சொல்லுங்க நடுவர்களே. ஒரு பொழுதுபோக்குனா குடும்பத்துல இருக்க எல்லாருமே சந்தோஷமா இருக்கணும் இல்லையா? அங்க புருஷமாரெல்லாம் வெளில நிக்க வச்சுட்டு இவங்க சந்தோஷமா இருக்கிறதுல இவங்களுக்கு பொழுதுபோக்கு என்ன வந்துடும்? வேற என்ன சொல்ல முடியும்? எல்லாருமே இப்போ இளைஞர்களோட மத்தியில பாருங்க, ஏ ஃபார் ஆப்பிள். ஆப்பிள்னா என்னப்பா? சாப்பிடுற ஆப்பிள் இல்ல, ஆப்பிள் மொபைல். ஏ ஃபார் ஆப்பிள், பி ஃபார் ப்ரௌசிங், சி ஃபார் சாட்டிங், டி ஃபார் டேட்டிங், இ ஃபார் இமெயில், எஃப் ஃபார் ஃபேஸ்புக்னு போயிட்டு இருக்க இளைஞர்களை பிடிச்சி 3 ஹவர் படம் பார்க்க விடுறீங்க. அவன் உட்காந்து அரை வரல தனக்கு தேவையான எல்லா இன்ஃபர்மேஷனையும் கையில வச்சுட்டு இருக்கான். உட்காந்து டிவியில பிடிக்கலன்னா திருப்பி போட்டுட்டு போயிட்டே இருக்கான். இந்த ஒரு நிலையை யார் கொடுத்தது? சின்ன திரையா வண்ணத்திரையா? எங்களுடைய சின்ன திரை தான் கொடுத்துருக்கு. ஒன்றும் இல்லை நடுவர்களே, ஒரே ஒரு விஷயம் சொல்லுங்க. இந்த சின்ன திரைக்கும் வண்ணத்திரைக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான். என்ன வித்தியாசம்? வண்ணத்திரைங்கிறது ஹோட்டலு, சின்ன திரைங்கிறது வீடு. பசி எடுத்தா ஒரு நாள் சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா போய் ஹோட்டல்ல சாப்பிடலாம். ஆனா டெய்லி ஹோட்டல்ல போய் சாப்பிட முடியுமா? சபாஸ்.
சின்ன திரைங்கிறது வீடு. வீட்டுல அம்மா சமைக்கிற சாப்பாடு ஆரோக்கியமா இருக்கும், நல்லா இருக்கும். ஒரு நாள் பிடிக்காம போகலாம், ஆனா என்னைக்குமே அம்மா சாப்பாடு பிடிக்காம யாருக்கும் போகாது. அம்மாவுடைய சாப்பாடு தான் எங்க சின்ன திரை, உங்களுடைய வண்ணத்திரை கிடையாது என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கும் வாய்மொழி கேட்டமைக்கும் நன்றி பாராட்டி அமைகிறேன். நன்றி. மாணவி சத்யபிரியா, சின்னத்திரை என்பது ஒரு சுதந்திரமான பொழுதுபோக்கு. இப்போ தேட்டரில் போய் போடுற படத்தை முழுக்க உட்காந்து பார்த்துட்டு தான் வரணும், இல்லைன்னா கொடுத்த காசு வீணாக போயிடும். 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் உட்காந்து ஒரே தான் ரசிச்சுக்கிட்டு இருக்கிறதா? அதில் ஏதாவது பிடிக்காத காட்சி வந்தால் வெளியில் எந்திரிச்சு போக முடியுமா? முடியாது. ஆனால் சின்ன திரையில் நீங்கள் தான் முடிவு பண்ண போகிறீங்க. உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை பார்க்கலாம். பிடிக்காது வந்துச்சுன்னா நீங்கள் சேனலை மாற்றிடலாம். இந்த வசதியோடு இருக்கிற சின்ன திரைக்கு முன்னால் உங்கள் வண்ணத்துறை எப்படி சிறந்த பொழுதுபோக்காகும்னு சொல்லி அருமையாக சொல்லியிருக்கிறாங்க. இப்போ வண்ணத்திரையே சிறந்த பொழுதுபோக்கு என்பதற்காக மதுரையிலிருந்து சங்கர் வருகிறார். வாங்க. பட்டிமன்றம்.